ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்போ நினச்சாலும் சரி வெறும் சட்னி ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக மட்டும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த தேங்காய் மிக்ஸை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இதில் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் லேசாக சூடாக ஆரம்பித்ததும் இதில் எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டியாகி இந்த தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகும். ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா ஆனால் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது, உங்களுக்கு சரியாக இறுக்கமாக வரலன்னா இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பச்சரிசி மாவு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா மாவு வெந்ததும் கடைசியாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மாவு இறுக்கமானதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நல்லா ஓரளவு சூடு ஆறுனதும் நம்ம இதை ஒரே மாதிரி அளவாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது உருட்டி எடுக்க முடியாது. அதே மாதிரி பேன்லேயே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடிப்பக்கம் மாவு கலர் ரொம்ப மாறிடும். அதனால் உடனே எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் கை வச்சு திரும்பவும் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் உருட்டுறதுக்கு வரும். இப்போ இது நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். ஒரு வாழையிலாம் பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சுற்றிலும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வர மாதிரி தட்டி எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி லேசாக அந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகும் போது ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரியே ஒரு 2 இல்லை 3 இலை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை முதல்ல நம்ம தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். சைடில் நீங்கள் எண்ணெய் இதை பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணிட்டீங்கன்னா தட்டினோடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்ததுமே அடுப்பு மறுபடியும் ஹை ஃப்ளேமுக்கே மாற்றிடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டியிருக்கிறதுனால ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 2-2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு 2வது பேட்ச் போடும்போது எண்ணெய் திரும்பவும் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக வெறும் பச்சரிசி தேங்காய் வச்சு நம்ம வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.